இஸ்ரேல் அப்புறம் லெபனான் சீஸ்ஃபயரை வந்து பாத்தீங்கன்னா 45 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதா சொல்லிக்கிறாங்க. ஏன்னா பேச்சுவார்த்தைகள் நடக்குது இல்லையா, ஸோ அதனால நெகோசியேஷனுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது போல. ஆனா இஸ்ரேல் தாக்குதல் பண்ண வேண்டிய பகுதிகளை தாக்குதல் பண்ணிட்டுதான் இருக்காங்க. அதுவும் ஐடிஎஃப் இருக்காங்களே, இஸ்ரேலோட ராணுவ வீரர்கள், டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அதுவும் அதிகப்படியான இந்த ஆன்டி ட்ரோன் நெட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் தெற்கு பகுதி, லெபனானோட தெற்கு பகுதி, இஸ்ரேலோட வடக்கு பகுதிகளில் முழுசும் வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க. சீஸ்ஃபயர் அப்படிங்கிற பேர்ல இஸ்ரேல் முழுவதும் களத்தை தயார் பண்றாங்க. இதைத்தான் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க, உக்ரைன்ல சீஸ்ஃபயர்னு போட்டா இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது போல. இப்ப இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலை தாக்கக்கூடாது, ஆனா இஸ்ரேல் நினைச்ச இடத்துல போய் நினைச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க தாக்குதல் பண்ணிக்குவாங்க, முன்னேறுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதே போல இது போல அவங்க வலையும் கட்டி ப்ரொடெக்ஷன் வந்து பண்ணிக்குவாங்க. ஹிஸ்புல்லா வந்து பார்த்தா எஃபிவி ட்ரோன்கள் வந்து பார்த்தா தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஹெவியான ட்ரோன் ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ 1,58,000 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்னும் 1,88,000 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா போட வேண்டியது இருக்கு. அதாவது இப்பெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் இந்த இடத்துக்குலாம் போனோம் அப்படின்னா வச்சு பாத்தீங்களா, கூண்டுக்குள்ள பறவைகள் இருக்கும், நம்மளே உள்ள விட்டுருவாங்க. நம்மளும் போய் அந்த பறவைகளோட வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் பறந்து வரும், நம்ம சாப்பாடு கொடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அது போல ஒரு நாட்டையே வந்து பாத்தீங்கன்னா கூண்டுக்குள்ள அடைப்பது எப்படி அப்படிங்கிறது போல வந்து பண்ண மாறிட்டு வருது. அந்த கூண்டு வந்து பண்ண தகர்த்தெறியறதுக்கு டிராகன் ட்ரோன்கள் ஏகப்பட்ட வகையில வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது அந்த அந்த ஆன்டி ட்ரோன் நெட்டையும் அழிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கு, அதுவும் ஒரு சைடு நடந்துட்டு தான் இருக்கு. எலக்ட்ரானிக் வார்ஃபேர், ஜாமர்ஸ் அதெல்லாம் ஒரு டைம்ல இருந்துச்சு, இந்த ட்ரோன்களை தகர்க்குது அப்படிங்கிறதோட ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்ப இந்த ஆப்டிக் ட்ரோன்கள் வந்துச்சு, அந்த ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்கள், கேபிள் ட்ரோன்கள் வந்துச்சு, அப்பவே எல்லாமே போயிடுச்சு. அப்புறம் நெட்டுகள் வந்து இந்த நெட்டுகள் அடிக்கிறதுக்கு டிராகன் ட்ரோன்கள் வந்துருச்சு. ஸோ பார்ப்போம் இஸ்ரேல் என்னதான் தயாரானாலும் என்ன செய்ய முடியுது இந்த இடத்துல அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஒரு மாபெரும் யுத்தத்துக்கு தயாராவது போல் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது மட்டும் இல்லாம யுஏஇ இருக்கிறாங்க இல்லையா, யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ், ஸோ அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா செகண்ட் ஆயில் பைப் லைன் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூஜிரா நோக்கி வந்து பண்ணா பில்டு பண்ண போறோம் அப்படின்றது போல சொல்லிக்கிறாங்க. அதாவது இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த யுஏஇ, அதுக்கு மேல வந்து ஒமன் இருக்கு, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற அந்த கடல் பகுதி, அந்த கொனை இருக்கு இல்லையா, அந்த கொனை வந்து பாத்தீங்கன்னா இந்த டேர்னிங் பெண்டு, அந்த பெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சைட்ல ஒமன், தெற்கு சைட்ல ஒமன், வடக்கு சைட்ல ஈரான், இந்த இரு நாடுகளுக்கு சொந்தமானதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே தான் யுஏஇ இருக்கிறாங்க. அவங்க பெர்ஷியன் கல்ஃப்லயும் ஆக்சஸ் இருக்கு யுஏஇக்கு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அரேபியன் சி, இந்த கல்ஃப் ஆஃப் ஒமன் அந்த சைடு வழியா போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு, அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. இதுல இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அந்த பெண்டை கடக்கிறதுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இல்ல, கடல் பகுதி வந்து பார்த்தா அவங்களுக்கு இல்ல. அந்த கடல் பகுதி ஒமனுக்கு அப்புறம் ஈரானுக்கு தான் சொந்தமானது. அதனாலதான் அங்க ஈரான் என்ன சொல்றாங்கன்னா இது எங்களுக்கு சொந்தமான பயிர் தானே, நாங்க டோல் வாங்குறோம் அப்படிங்கிற அவங்க தரப்பு கேட்கறாங்க. ஸோ இதை பைபாஸ் பண்றதுக்காக இப்ப யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் என்ன செய்யறாங்கன்னா அவங்களோட அந்த பெர்ஷியன் கல்ஃப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருந்து இந்த கல்ஃப் ஆஃப் ஒமன் இருக்கு இல்லையா, அந்த இடத்து வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பைப் லைன் போட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. இப்ப எப்படி காருக்கு தீவு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி லோடிங் அன்லோடிங்காக யூஸ் பண்ணுது, அது போல அமெரிக்காவோட சகாக்கள் இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா யுஏஇ அது போல ஒரு தீவுகளா மாத்திடுவாங்களா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பைபாஸ் பண்றதுக்கு வேறொரு வழியில வந்து பாத்தீங்கன்னா யுஏஇ இருக்கு. இப்ப இதை எப்படி பிரச்சனையை தீர்க்க போறாங்கன்னா இந்த ஃபியூஜரா பகுதியில தாக்குதல் பண்றது, அங்க போய் அங்கிருந்து புடிச்சிட்டு வர்றது, இது போல வேலைகள் செய்யறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல ஒருவேளை இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா 3ல இருந்து 3.5 மில்லியன் பேரல் பர் டேக்கு வந்து அடிஷ்னலா கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ண முடியும் அப்படிங்கிறது போல யுஏஇ தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது என்னதான் இருந்தாலும் அமெரிக்கா அப்படிங்கிற அந்த நட்பு நாடுகள் இருக்கு இல்லையா, சோ அதுல இருந்து சில நாடுகள்லாம் பின்வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம அரபுலக நாடுகள் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் சில நாடுகள் கை கோர்க்கிறாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இதுல எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மை இந்த சவுதி தரப்புல இருந்து, சவுதி ஈரான் இவங்க 2 பேத்துக்குள்ள எப்படி இணக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு ஏதாவது செய்திகள் வேணும் இல்லையா. காமனா ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல இவங்க இருக்கிறாங்க, பட் ஆனா அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, உதாரணம், செய்திகள் ஏதாவது ஒண்ணு வேணும் இல்லையா. ஏன்னா சும்மா அனலிஸ்ட் பேசுறாங்க அப்படிங்கறது மட்டும் நம்ம கருத்துல எடுத்துக்க முடியாது, செய்திகள் வேணும் இல்லையா. அதுக்கான செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்டர்நேஷனலி உலகம் வந்து பாத்தீங்கன்னா
சவுதி யார ஆதரவு பண்றாங்க? வடக்கு யமன் இருக்கக்கூடிய அரசாங்கம் அது தெற்கு யமனை முழுவதும் காலி செஞ்சுட்டு யமன் அப்படிங்கிறது போல ஒண்ணு உருவாக்கி இருக்கிறான். அத வந்து பாத்தீங்கன்னா உலகம் அங்கீகரிக்கிறது. அந்த யமன் அரசாங்கம் ஈரானோட ஆசி பெற்ற ஹவுதிகள் இருக்காங்க இல்லையா, யமன் ஹவுதி, இவங்களோட கட்டுப்பாட்டுல யமன்ல சில பகுதிகள் இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க. 1600 நபர்கள் பிரிசனர்ஸா, பிணை கைதிகள், பிரிசனர்ஸ், போர் கைதிகள், இது போல விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க. இதை யூஎன் ஸ்பெஷல் என்வாய் யமனுக்குன்னு அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்களே, அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. வியாழக்கிழமை நடந்த ஒரு விஷயம் இது. இது வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றது அப்படிங்கிறது இந்த பேச்சுவார்த்தை சுமூகம், ஈரானுக்கும் சவுதிக்கு நடுவுல இருக்கக்கூடிய இணக்கம், இது எல்லாத்தையும் அதிகரிக்குது. ஏன்னா இந்த இடத்துல யமன், ஹவுதிஸ், சவுதி இவங்க எல்லாம் ஒன்னா இருந்தாதான் இஸ்ரேலோட ஆளுமை இந்த சொமாலிலாண்ட்ல தவிர்க்கப்படும். அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு போவோம். இதுக்கப்புறம் வந்து பண்ணா மியூச்சுவலா பேசிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், ரிலீஸ் பண்ணிக்கலாம். டிடென்ஷன் ஃபெசிலிட்டிஸ் இந்த பிடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையும் மியூச்சுவலா எல்லாரும் விசிட் பண்ணி அக்ரிமெண்ட் படி வந்து பாத்தீங்கன்னா பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ரெட் கிராஸோட உதவியோட வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் செய்யலாம் அப்படிங்கிறது போல இருதரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா இணக்கமா செயல்படுறத வச்சு பார்க்கும்போது யமன், ஹவுதிஸ், அப்புறம் சவுதி அரேபியா, கீழே இருக்கக்கூடிய யமன், இவங்க எல்லாரும் இணக்கமா போறாங்களா? எல்லாரும் இருக்கக்கூடிய டெரிட்டரியை அங்கீகரிச்சு பிரச்சனை வேண்டாம், இதை நீங்க வச்சுக்கோங்க, இதை நாங்க வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது போல எல்லாரும் இணக்கமா போறாங்களா அப்படின்ற கேள்விகள். அட் த சேம் டைம் இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. கிரீஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா யூரோப்பியன் யூனியனே என்னன்னு வந்து கேளுங்க. யூரோப்பியன் யூனியன் தான் நம்ம எல்லாம் இங்க பாருங்க சட்ட விரோதமா வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க துருக்கியை சேர்ந்தவங்க. கிழக்கு மெடிட்ரேனியன் சீல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சட்ட விதிமுறைகளை மீறி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து மீன்பிடிகள் வந்து பண்ண செஞ்சுட்டு இருக்காங்க, சட்ட விரோதம். துருக்கியோட மீனவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அத்துமீறிக்கிட்டு இருக்காங்க, எங்களோட பகுதிகளுக்குள்ள வராங்க. நாட்டோ நாடுகளே என்னன்னு கேளுங்க அப்படின்னா அப்புறம் நாட்டோட துருக்கி தானே இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. நாட்டோ அலைஸ் அப்படிங்கிறவங்க இப்ப இந்த இடத்துல பிளவுபட்டிருக்காங்களா? அதுக்கான காரணம் இங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல், கிரீஸ் ரொம்ப அதிக அளவுல ஒட்டி உருவாடுறாங்க. துருக்கி, சவுதி, ஈரான் இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அலைஸா மாறிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள். இதுதான் காமன் கிரவுண்ட். அந்த காமன் கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம், நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அதன் அடிப்படையில இப்ப அதுக்கான விஷயங்கள் காய் நகர்வுகள் நகர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ நேட்டோவோட பிளவு, செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி, அதிகமா ராணுவத்தை வச்சிருக்கக்கூடிய நாட்டோல இருக்கக்கூடிய செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி நாட்டோ விட்டு போச்சுன்னா நாட்டோவுக்கு ஒரு வீக். ஆல்ரெடி அமெரிக்கா போற மாதிரி இருக்கு. ஸோ இது போல சிக்கல்கள் இருக்கனால யூரோப்பியன் யூனியன் இப்ப என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க? இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்க போறாங்களா, எதிராக இருக்க போறாங்களா, இல்ல கிரீஸுக்கு ஆதரவா இருக்க போறாங்களா, இல்ல எதிராக இருக்க போறாங்களா? இப்போ கிரீஸ் வந்து பாத்தீங்கன்னா துருக்கியும் கிரீஸும் சண்டை பிடிச்சிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மீன்பிடி பிரச்சனை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது தெரியும். அது நம்ம நாட்டிலேயே இருக்கு, நம்மளுக்கு ஸ்ரீலங்காக்கு இருக்கு, குஜராத் பகுதியில இருக்கு, எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். கடல் ஓரம் அப்படின்ட்டு இருந்தாலே அது ஒரு சர்ச்சைக்குரிய பகுதியாவே மாறிட்டு வருது அப்படிங்கிற மாற்றுறதுல. ஸோ இப்படி இருக்கும்போது துருக்கியோட பார்லிமெண்ட் வந்து பண்ண ஒரு பில்லை பாஸ் பண்றாங்க. நம்மளோட எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் ஜோன்ங்கிறது எது நம்மளோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போட போறாங்க. இதுல வந்து ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். இந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஹோம் லேண்ட் டாக்டரின் அப்படிங்கிறது போல ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண போறாங்க. ஒருவேளை அது நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா கிரீஸும் துருக்கியும் சண்டை பிடிச்சுக்குவாங்க. இப்ப இங்க நடக்குதுன்னா நேட்டோ உடஞ்சிருமா? ஏன்னா நேட்டோ நாடுகளுக்குள்ள சண்டை அப்படிங்கும் போது நேட்டோல யார் வந்து யாருக்கு உதவுவாங்க? அப்படி இருக்கும்போது துருக்கிக்கு எதிரான ஒரு மனப்பான்மையில யூரோப்பியன் யூனியன் வந்துட்டாங்கன்னா ரஷ்யா எங்க சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கருங்கடல்ல ஆளுமை, உக்ரைனுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை, உக்ரைனை ஐசோலேட் பண்றது, இது போல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு. இதே கிரீஸுக்கு ஆதரவு கொடுக்கற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாரி துருக்கிக்கு ஆதரவு கொடுக்கற மாதிரி யூரோப்பியன் யூனியன் வருது அப்படின்னா கிரீஸ் என்ன பண்ணுவாங்க? இது போல இந்த இடத்துல பெரும் பிரச்சனையா வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்க நாட்டோ நாடுகள் உடையறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நடக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, பால்கன்ஸ், பால்டிக் விட்டுருங்க, பால்கன்ஸ். இந்த பால்கன்ஸ்ல போர் நடந்ததுன்னா அது உலக யுத்தம் தான்.
அது முன்னாடி ஆரம்பிச்சது வேர்ல்டு வார் 1ல. அப்புறம் வேர்ல்டு வார் 2க்கும் அதுதான் காரணம். இப்ப வேர்ல்டு வார் 3க்கு இதே காரணமாயிருமா? அப்படிங்கிற அச்சங்கள் வருது. ஒரு சைடு பல்கேரியா, செர்பியா இதே நாடுகள் தான் பிரச்சனை எப்பவுமே நடக்கக்கூடிய விஷயம். ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, கீழ இருக்கக்கூடிய செர்பியா, இப்ப வந்து பண்ண கிரீஸ், துருக்கி. இந்த இடத்துல எப்படி அணிகள் சேரப்போகுது? இப்ப செர்பியா, கொசோவா பத்திக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல மிலிட்டரி அலையன்ஸ் உருவாகிட்டு. இப்ப கிரீஸுக்கு, துருக்கிக்கு பத்திக்கிட்டு வருது. இப்ப இந்த இடத்துல மிலிட்டரி அலையன்ஸ் உருவாகும். இப்படி இருக்கக்கூடிய கட்டத்துல கண்டிப்பா திரும்பவும் உலகப்போர் 2ஓட முடிவுக்கே கொண்டு போய் விட்டுருமா, அந்த தொடக்கத்துக்கே கொண்டு போய் விட்டுருமா அப்படிங்கிற அச்சங்கள். முடிவுனா இப்ப என்ன நடக்குதோ அதுதான். தொடக்கத்துக்கே கொண்டு போய் விட்டுருமா அப்படிங்கிற அச்சங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கப்புறம் நகர போகுது, காய் நகர்வுகள் இருக்க போகுது, அணிகள் எப்படி பிரிய போகுது, இல்ல எல்லா தலைவர்களும் உட்காந்து பேசி ஈகோ இல்லாம எல்லாம் பேசி சுமூகமா பிரச்சனையா பேசி தீர்த்துக்குவாங்களா? என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் நம்ம பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நம்ம யூடியூப் 4 பேருக்கு ப்ரோமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரம் எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கல அடுத்த பதிவில் வந்து சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.